ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 1:8. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். நம்ம இருக்கிறதான பல நிலைகளிலே ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் ஸ்திரப்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்துவார் அப்படிங்கிறதை நாம் தியானித்து வருகிறோம். ஒரு ஸ்திரத்தன்மை ஆவிக்குரிய நிலையிலும் அதே போல உலக பிரகாரமான காரியங்களும் நமக்கு ஒரு ஸ்திரம், நிலையான ஒரு தன்மை அது நமக்கு தேவை. நம்முடைய குடும்பத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார், நம்முடைய ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். இப்படி நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு அவர் என்ன செய்வார் என்றால் ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்ன, சாலமோனை பார்த்து தாவீதை பார்த்து சொன்ன, உன்னுடைய ராஜ்யம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஸ்திரப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதை கர்த்தர் சொன்னதை நீங்கள் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். அந்த வார்த்தை எடுத்தா வாசிக்கலாம். எங்க இருக்கிறது? எங்க 2 சாமுவேல் 7:16 வாசிங்க பார்க்கலாம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். 2 வார்த்தையை பார்க்கிறோம். என்னவென்றால் ஸ்திரப்பட்டிருக்கும், நிலை பெற்றிருக்கும். உன் வீடும் ஸ்திரப்பட்டிருக்கும், ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருக்கும் என்கிறதை குறித்து சொன்னேன். ஸ்திரப்பட்டிருந்தால் என்ன பிரயோஜனம்னு சொன்னேன். அதே போல உங்களுடைய வீடு இல்லைன்னா அந்த குடும்பம், உங்களுடைய ஃபேமிலி அது நிலை பெற்றிருக்கும், அது ஸ்திரப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். சவுல் நாளுக்கு நாள் அவன் என்ன செய்தான்? பலவீனப்பட்டது அவனுடைய குடும்பம். 1 சாமுவேல் 3:1 இருக்கிறது என்று நினைக்கிறேன். 1 சாமுவேல் 3:1 பார்க்கிறோம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர அவன் பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? ஸ்திரப்படுத்த வேண்டும். எதுல ஸ்திரப்படுத்தணும்? பொருளாதாரத்தில் கர்த்தர் ஒரு ஸ்திரமான பொருளாதாரம், வருமானம், ஒரு ஸ்திரமான வருமானம் எத்தனை பேருக்கு வேணும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரசங்கத்தில் ஆவிக்குரிய காரியங்களை மட்டுமே பேசிட்டு போனா உங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா நம்ம உலக பிரகாரமாகவும் பல காரியங்கள் உலகத்தில் வாழ்றோம் இல்லையா? இப்போ உங்களுடைய பொருளாதாரம் எத்தனை குடும்பங்களில் ஸ்திரமா இருக்கிறது? ஒரு நிரந்தரமான வேலை வேணுங்கிறவங்க கை வச்சு ஜெபம் கேளுங்க. ஆண்டவர் நிரந்தரமான எனக்கு வேலை வேணும் அப்பா, நிரந்தரமான ஒரு ஸ்திரமான வருமானம் எங்களுக்கு வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரமான வருமானம்னு அர்த்தம் என்ன? சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசாங்க வேலை கிடைச்சா, அது பெர்மனண்டான ஒரு வேலை கிடைத்தால் அரசாங்கத்திலிருந்து மாதந்தோறும் என்ன செய்யும்? வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஸ்திர வருமானம். இல்லைன்னா ஒரு ஸ்திரமாக ஒரு கம்பெனியில உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது என்று சொன்னால் ஸ்திரமாக அந்த வருமானம் வரும். ஆனா இன்னும் அந்த கம்பெனி எப்போ இழுத்து மூடுவானோ தெரியாது. அந்த கம்பெனிக்கு ஸ்திரத்தன்மை இருந்தாதான் உங்க வீடு ஸ்திரத்தன்மை உள்ளதாக இருக்க முடியும். நீங்க வேலை செய்கிற இடம் அது ஸ்திரத்தன்மை உள்ளதாக இருக்க வேண்டியது அவசியப்படுகிறது. அப்பதான் உங்களுக்கு அங்க வேலை ஸ்திரமா இருக்கும், அப்பதான் உங்களுக்கு வருமானமும் ஸ்திரமாக இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்ப என்ன செய்யலாம்? நம்ம வேலை செய்கிறதான அந்த கம்பெனி, அந்த ஃபேக்டரி, அதுக்காகவும் ஜெபம் பண்ணணும், அதுக்காகவும் ஜெபம் பண்ணணும். நான் சொல்ல விளங்கிக்கிறீங்களா இல்லையா?
நம்ம தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்தில் ஸ்திரத்தன்மை தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதே போல நம்ம வேலை செய்கிறதான அந்த குடும்பம், அந்த அந்த கம்பெனியில ஒரு ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். இன்னைக்கு பூட்டுவானோ இல்லையோ தெரியாது, நாளைக்கு இருக்குமா இல்லையா தெரியாது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய இருதயம் தத்தளிக்கும், நம்ம கலக்கமா இருக்கும், குழப்பமா இருக்கும். நம்முடைய இருதயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. அதான் இருதயத்தின் ஸ்திரத்தன்மை அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்தில் படிக்க முடியும். இருதயத்தின் ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறதை எங்க பார்க்கிறோம்? சங்கீதம் 31:24, சங்கீதம் 31:24 சொல்லப்பட்டு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு கம்பெனி ஸ்திரமா இருக்கிறதோ, வேறு வேலை காரியங்கள் இதெல்லாம் சில சமயத்தில் ஸ்திரமாக, மற்ற ஒரு கம்பெனி ஸ்திரமாக இருக்கிறத பற்றி நம்முடைய கையில் அல்ல. ஆனால் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறதற்கு நம்ம என்ன செய்யணுமா? திட மனதா இருக்க வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு திட மனம். திடம்னு சொன்னா, அதாவது நம்ம ஒரு ஆசிலேஷனான ஒரு மைண்டு, அசைகிற ஒரு நாணலை போல நம்ம இல்லாம நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதுல ஸ்திரத்தன்மை? நம்ம இருக்க வேண்டிய ஸ்திரத்தன்மை நம்ம வேலையில ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும். நம்ம வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் வேலை செய்யறோம், ஸ்திரத்தன்மையா இருக்க வேண்டும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கர்த்தருக்குள்ளே நம்முடைய விசுவாசத்துக்கு அடுத்த காரியங்களே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்திரத்தன்மையோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. திடமனதா இருக்கணும். பிரச்சனைகள் வரும்போது, சோதனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நம்ம இருக்கிறதான ஒரு கம்பெனியில் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் அந்த கம்பெனியில் ஒரு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வராமல் இருக்காது. என்ன வரும்? பிரச்சனை வரும். யாராவது சொல்லுங்க, பிரச்சனை இல்லாத ஆட்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, நம்ம நாட்டில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? யாருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கு? நீங்க இருக்கிறதான வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையே இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒருத்தர் கூட இல்லை. எல்லாரும் பிரச்சனையோடு தான் இருக்கிறீங்க இல்லையா? ஆகவே பிரச்சனை இல்லாத ஒரு இடம் நம்ம பார்க்கவே முடியாது. அப்படி என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? திடமனதாயிருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்ல, திடமனதாயிருங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப நம்ம தான் திடமனதா இருக்கணும். எப்படி திடமனதா இருக்கணும்? என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் என்ன செய்வேன்? உறுதியா இருப்பேன். இந்த சபையில பிரச்சனை, அதுக்காக ஓடி போயிடுவேனா? அந்த சிஸ்டரை திட்டி போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கேதான் இருப்பேன், இங்கதான் நான் இருப்பேன். அப்படி திடமனதா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சண்டே ஸ்கூல்ல டீச் பண்ணுவாங்க. அங்க 10 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு அந்த 10 பேர்ல ஒருத்தருக்கு உங்களை பிடிக்காது. அங்க வரதான அந்த சிஸ்டர் ஒரு பெரிய தலைவலியா இருக்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, ஏதோ என்னப்படி தீமையா பேசுறாங்க, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். கர்த்தருக்குள் திடமனதாயிருங்கள். ஆமென். இந்த சண்டே ஸ்கூல்ல கர்த்தர்னு வச்சிருக்காரு. இந்த சண்டே ஸ்கூல்ல ஆண்டவர் வைத்திருக்கிற, ஆண்டவர் உங்களை வைத்திருப்பார் என்றால் வேற யாரும் உங்களை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் வைத்த இடத்துல நம்ம திடம் மனதாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் காத்திருக்கலை உங்கள் இருதயத்தை அதை நீங்கள் என்ன செய்யுங்கள்? திடமனதாயிருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இருக்கலாமா, ஓடி போயிடலாமா, என்ன ஒரு குழப்பம் அது இல்லை. நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? உறுதி உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால நம்ம வீடு ஸ்திரமா இருக்கணும். பிரச்சனை இல்லாமல் வீடு கூட இல்லை. எந்த வீட்டில் பிரச்சனை இல்லை? எல்லா வீட்லையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே பிரச்சனை இருக்கிறதுனால நாம் அந்த வீட்டை விட்டு ஓடி போக முடியாது.
நாம் அந்த வீட்டிலே நாம் ஸ்திரமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்? உங்கள் ஆண்டவர் மனைவியா வச்சிருப்பாரு. அங்க மனைவியா இருக்கிற சமயத்துல அந்த வீட்டில் நீங்கள் உங்க வீட்டை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். ஆமென். வீட்டில் இருக்க குழப்பமெல்லாம் போய் அங்க இருக்கத்தக்கதான் நல்ல சூழ்நிலையை தேவன் உங்களுக்கு தருவாராக. எத்தனை பேர் அப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்குங்கன்னு தெரியல. ஆகவே பல விதமான சூழ்நிலையோடு கூட வந்திருக்கலாம். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. வருமானத்தை ஸ்திரப்படுத்தணும். உங்க குடும்பத்தில் ஆண்டவர் சமாதானம், அதை ஸ்திரமான ஒரு சமாதானம் இருக்கணும். வீட்டில் ஒரு ஸ்திரமான சமாதானம். ஒரு நாள் சமாதானம், 4 நாள் சண்டை, என்னையா இந்த வீட்டில் அப்படிங்கிற நிலைமையில் இல்லாம கர்த்தர் சமாதானத்தை ஸ்திரப்படுத்துவார். சமாதானத்தால் உங்கள் குடும்பத்தை உங்கள் வீடு ஸ்திரப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் குடும்பம் ஸ்திரப்பட்டிருக்கணும்னு சொல்ல காரணம் என்னன்னா, அவன் குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை இருந்தது. சொந்த மகன் அப்சலோம் என்ன நினைத்தான், இந்த தாவீதுடைய அந்த நாற்காலி என்ன செஞ்சிடணும், கவுத்து போடணும்னு நினைச்சான். நாற்காலின்னா புரியுதில்ல, சிங்காசனம், சிங்காசனத்துக்கு தள்ளி போட்டு அவன் அதில் உட்காரணும்னு நினைத்தான். ஆகவே அதே போல குடும்பத்துக்குள்ளாலே ஒருவேளை அது மாமியாரா இருக்கலாம், இல்லை ஒரு மருமகளாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்லாவா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை அவங்க செய்யலாம். ஆனா கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நீங்க திடமனதாயிருங்கள், தைரியமாயிருங்க. பி போல்ட், துணிச்சலா இருக்கணும், கரேஜியஸா இருக்கணும். அதுக்காக என்ன செய்யக்கூடாது, நம்ம போய் சாகிறதுக்கு போகக்கூடாது. கர்த்தருக்கு திடமனதாக இருங்க. கர்த்தர் இதயத்தை என்ன செய்வார், சிறப்படுத்துவார். பிரச்சனை இல்லாமல் இல்லை, பிரச்சனைகள் வருகிறவங்க வீட்டில் பிரச்சனைகள் வரும். யாரோ வந்து சமாதானத்துக்கு கேடான காரியங்களை செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ல, உன் குடும்பத்தை, உன் வீட்டை நான் ஸ்திரப்படுத்துவேன், உன்னுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவேன், உன் வீட்டை நான் என்ன செய்வேன், ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவ்விதமாய் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை, வீட்டை ஸ்திரப்படுத்துதல் அப்படிங்கிறத முதலாவதாக பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எதிலே நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது, நீங்கள் 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்ப எதுல அடுத்தது நம்ம ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னா, ஐக்கியத்தில் ஸ்திரமா இருக்க வேண்டும். எந்த ஐக்கியத்தில்? அதாவது தேவனோடு உள்ள உறவிலே நாம் ஸ்திரமாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. தேவனோடு உள்ள உறவிலே நாம் ஸ்திரமாக இருக்க வேண்டும். இப்போ ஆண்டவரோடு உள்ள உறவிலே நம்ம ஸ்திரமாக இருக்க முடிகிறதா? அதனால்தான் நீங்கள் ரோமர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம ஸ்திரமாக இருக்க முடியாத காரணம் என்னங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ரோமர் நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் 36வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுள்ளா இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவின் அந்த உறவிலே நம்மை பிரிப்பதற்கு உபத்திரவம் வரலாம். உபத்திரவம் த பெர்சிக்யூஷன் அப்படின்னா, அரசாங்கம் கிறிஸ்தவத்துக்கு எதிராக எழும்பி வரும்போது உங்களை வந்து என்ன செய்யலாம், உபத்திரவப்படுத்தலாம். ஆலயத்துக்கு போறவங்களை போகக்கூடாதுன்னு சொல்லலாம், கையில பைபிள் வச்சிருக்கூடாதுன்னு சொல்லலாம், உங்களை மிரட்டலாம், உங்களை ஜெயிலில் என்ன செய்யலாம், தூக்கி போடலாம். அப்படியெல்லாம் செய்தால் நம்ம என்ன செய்யணும்? பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள் என்றால், சிறைச்சாலையிலே அப்படியே அடிக்கப்பட்டு அவர்கள் நொறுக்கப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே போடப்பட்டார்கள். உடம்பெல்லாம் காயம். ஆனாலும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நடுராத்திரியிலே
அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இப்போ உபத்திரவத்தில் யாராவது பாட்டு வருமா? நம்ம உபத்திரவம் வரும்போது நமக்கு பாட்டு பாட வரவே வராது. ஆனால் அவர்கள் அந்த உபத்திரவத்திலும் ஆண்டவரோடுள்ள உறவிலே அவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நமக்கு எல்லாம் நல்லா இருக்கும்போது அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். அப்படிதானா? ஆனால் நமக்கு உபத்திரம் வரும் பொழுது நம்மால் என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை துதிக்க முடியாது. ஆண்டவரை ஏன்ப்பா இதனால என் புருஷனை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, என் பிள்ளைய என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நேரத்தில் என்னன்னா நம்ம ஆண்டவரோடு உள்ள அந்த உறவிலே நம்ம துதிக்க, நம்ம ஜெபிக்க, நம்ம ஆராதிக்க முடியாதபடி போய்விடுகிறது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோடு இருக்கிற சமயத்தில் 2 நாள் 3 நாள் பசி, சாப்பாடே இல்லை. அந்த நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டெல்லாம் பாடி பைபிள்லாம் படிச்சு அப்படி இருக்க முடியுமா? இருக்கணும். அதான் உறவில் ஸ்திரம். ஆமென். அப்போ உங்களுக்கு உறவில் உங்களுக்கு ஸ்திரம் இருக்கிறதா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக, அசைத்து பார்ப்பதற்காக சாத்தான் உத்தரவு கேட்பான். சாத்தான் உத்தரவு கேட்பான். நீங்கள் அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தில் படிக்கிறதான சமயத்தில் 7ஆம் அதிகாரம் வரையிலையும் பார்க்கிறீர்கள். எல்லாரும் எருசலேமிலே நல்ல கம்ஃபர்ட் சோன்ல இருந்தாங்க, கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. நல்ல ஆராதனை, நல்ல ஸ்தோத்திரம், அல்லேலூயா எல்லாம் போட்டு அங்கு இருந்தார்கள். 2ஆம் அதிகாரத்தில் சபை ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, ஆராதனை. அவர்கள் எல்லாரும் அவர்கள் உள்ளதை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தல பாதத்தில் வைத்தார்கள். அவனுக்கு தேவைக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க, ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. அந்த நிலையில் 8ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? எருசலேமில் உள்ள சபைக்கு என்ன உண்டாகி? மிகுந்த துன்பம் உண்டாயிற்று, மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எருசலேமில் உள்ள விசுவாசிகளை, அவர்களுடைய தேவனோடு உள்ள அந்த உறவில் இருந்த அவர்களை சோதித்து பார்க்கும்படி, அசைத்து பார்க்கும்படி துன்பம் சபைக்கு உண்டாயிற்று. ஆகவே ஒரு சபைக்கு துன்பம் உண்டாகலாம், சபைகளுக்கு துன்பம் உண்டாகலாம், ஒரு குடும்பத்துக்கு துன்பம் உண்டாகலாம், ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் துன்பம் உண்டாகலாம். ஆகவே நமக்கு ஒரு உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், பிரச்சனைகள் எதற்காக வருகிறது என்று சொன்னால் நம்முடைய ஸ்திரத்தன்மை, நம்மை ஸ்திரத்தன்மையை சோதித்து பார்க்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொஞ்சம் அசைச்சு பார்ப்போம்ல. நம்ம ஏதாவது ஒரு ஷெட்டு போடுறதுக்கு ஒரு குச்சி, 4 குச்சியை நட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அசைச்சு பார்ப்போம் இல்லையா? தாங்குமா தாங்காதா அப்படின்னு கொஞ்சம் அசைச்சு பார்ப்போம். அது மாதிரி ஆண்டவரும் கொஞ்சம் என்ன செய்வார்? அசைத்து பார்ப்பார். இவன் நிற்பானா நிற்க மாட்டானா, உன்னை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படி என்று சொன்னால் கர்த்தர் அசைச்சு பார்ப்பார். உறுதியாக அவருடைய உறவிலே நம்ம இருப்போம் என்றால் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவர் ஒருத்தர் பயன்படுத்த வேண்டும், ஒரு விசுவாசியை பயன்படுத்த வேண்டும் என்றால், ஒரு ஊழியக்காரனை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவனுக்கு துன்பம் வரும், சோதனை வரும், இக்கட்டு வரும், உபத்திரம் வரும். அதுலேயும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்கிறது தான் அந்த வைராக்கியத்தோடு யார் இருக்காங்களோ, சோர்ந்து போகாம இருக்கிறார்களோ, திடமனதா இருக்கிறார்களோ, அவர்களைத்தான் கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். அவருடைய ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார், அவருடைய வீட்டை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார், கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் நாம் ஸ்திரமாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை கர்த்தர் சோதித்து பார்ப்பார். எத்தனை பேர் ஸ்திரமா இருக்கிறீங்க? எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே சில இந்த சபையை விட்டு வேற சபை போயிடுவாங்க. அப்படி போகாம இருக்கிறது தான் ஸ்திரமா இருப்பது. சபைக்குள்ள துன்பம் வரலாம், இல்லைன்னா சபைக்கு துன்பம் வரலாம், உங்க வீட்டுக்கு வரலாம். அதே போல கிறிஸ்துவோடு உள்ள உறவை குலைப்பதற்காக சாத்தான் உங்களுக்கு கொண்டு வருவதான காரியங்கள், பாடுகள், உபத்திரவங்களிலேயும் திடமனதாக நம்ம இருந்து
ஆண்டவர் கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 34ஆம் சங்கீதத்துல தாவீது அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? மேலே, அதுக்கு மேல, இந்த சங்கீதத்துக்கு மேல ஒரு தலைப்பு போட்டிருக்கும் பாருங்க. அது என்ன சொல்லிருக்கிறது தலைப்புல? தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். துரத்தி விடப்படுகையில் அடைக்கலம் தேடி போனான், ஆனால் துரத்தி விடப்பட்டான். துரத்தி விடுதல் என்றால் கைவிடப்படுதல், ரிஜெக்ஷன். நமக்கு எதை வேணா தாங்கிக்கலாம், நம்ம புறக்கணிக்கப்படுவது, தள்ளப்படுவது. புருஷன் தள்ளிட்டாரு, இல்லை வேலை செய்யற இடத்தை தள்ளி விட்டார்கள், இப்படி நாம் தள்ளப்படும் போது, இல்லை என்றால் நம்ம ஒரு குழுவில் நம்ம அங்கீகாரம் தராமல் இருக்கலாம். உனக்கு திறமை இல்லை, நீ அந்த பக்கம் நில்லு. ஒருவேளை நம்முடைய கல்லர் அவன் மற்ற கல்லர் வைத்து நீ கொஞ்சம் கருப்பா இருக்க, அழகா இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். வேறு பணத்தை அடிப்படையாக வைத்து நம்மை புறக்கணிக்கலாம். அப்படி நமக்கு வருகிற ரிஜெக்ஷன், நமக்கு வருகிறதான அங்கீகாரம் இல்லாமை, என்னன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாமை, நம்மை சேர்த்து கொள்ளாமை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற சமயத்தில் நமக்கு என்ன வரும்? டிப்ரெஷன் வரும், சோர்வு வரும். ஆனால் தாவீதுக்கு வரல. அவன் சொன்னான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அடுத்தது என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். இந்த சூழ்நிலையில் அவன் சொல்றான், கர்த்தருக்குள் என் ஆத்துமா என்ன செய்யும்? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டும். கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்து, அவருடைய கிருபையை குறித்து, அவருடைய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவை குறித்து எல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்போ இவனும் அவன் அந்த சிலுவையைத்தான் மேன்மை பாராட்டுகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்குள் என் ஆத்துமா இந்த சிலுவையை மேன்மை பாராட்டும், இந்த உபத்திரவத்தை மேன்மை பாராட்டும். இந்த பாடுகள் என்பது மேன்மைக்காகத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்காக தான் கொடுத்திருக்கிறார் என்கிறதை உணர்ந்து சொல்கிறான். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். அதை சிறுமைப்பட்ட, ஏற்கனவே பிரச்சனைக்குள்ள இருக்கிறவர்கள், சிறுமைப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் கேட்டு மகிழ்வார்கள். ஹல்லேலூயா. ஆகவே நாம் அப்படிப்பட்டதான ஆட்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை. இந்த நிலைமையிலையும் அவன் உறவில் கர்த்தரோடு ஆண்டவர் விட்டு விலகாம இருக்கிறானே, சபைக்கு அவன் வர்றது நிறுத்தலையே, ஊழியம் செய்கிறது நிறுத்தவில்லையே, அப்படி என்று சொல்லி மற்றவர்கள் பார்த்து என்ன செய்வார் என்று சொன்னால், நானும் அவனை போல கர்த்தருக்குள் உறுதியாக இருக்க வேண்டும், அவருடைய உறவிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் மகிழ்வார்கள். அல்லேலூயா. அநேகர் ஆண்டவரை அவர்கள் பின்பற்றுவார்கள். கிறிஸ்துவோடு, தேவனோடுள்ள உறவிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உறவிலே நம்ம எப்படி சிறப்பாக இருக்கிறோமாங்கிறது தெரிந்து கொள்வது எப்படி? நம்ம தினந்தோறும் நம்மால் ஜெபிக்க முடியவில்லை என்றால் உறவில் பிரச்சனை என்று அர்த்தம். நம்ம காலையில் எழும்பி அவருடைய முகத்தை பார்க்க முடியும்னா உறவில் இருக்குன்னு அர்த்தம். காலையில் எழும்பின உடனே அவர் முகத்தை எப்படி பார்க்கறது? நான் தான் சரியில்லையே அப்படிங்கிற ஒரு மனசாட்சி நம்ம வாதிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரை துதிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, அப்போ நம்ம உறவில் சரியா இல்லை என்று அர்த்தம். நமது உறவில் சரியாக இல்லாமல் இருப்பதற்கு சில சமயத்தில் சாத்தானும் நம்ம குற்றப்படுத்துவான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகத்தான் இயேசுவோடுள்ள உறவை நாம் தேவனோட உறவை நாம் சரிப்படுத்திக் கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க மனசாட்சி வாதிக்கிறதா? அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது, அப்படியே விட்டுறக்கூடாது. மனசாட்சி வாதிக்கிறோம், பிசாசும் குற்றப்படுத்துவான். நீ சரியில்லை, நீ அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்டன்னு சொல்லுவான். 50 வருஷத்துக்கு முந்தி செஞ்சதை சொல்லுவான், 50 வருஷத்துக்கு முன்னால உள்ளதை யாரோ சொல்லியும் காட்டுவாங்க. ஒன்று தெரியாதா?
அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிடும்? அப்படி நான் சரியில்லை தான், நான் மோசமான ஆள் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் உள்ள அந்த உறவிலிருந்து நம்ம பிரிந்து விடுவோம். சரி, நான் ஜெபம் பண்ண வேண்டாம், நம்ம ஜெபிக்க வேண்டாம் அப்படி நினைக்காதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசுவின் ரத்தம் நம்மை தேவனுக்கு சமீபமாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவே ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி நம்ம பாவங்களை நமக்கு ஒருவேளை பிசாசு உணர்த்துவான் என்றால், வேதம் சொல்கிறது மேற்கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாய் உன் பாவங்களை கர்த்தர் என்ன செய்தார்? விலக்கி விட்டார் அப்படின்னு சொல்லும் போது அவைகளை நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே மன்னிக்கப்பட்ட பாவங்களை திரும்ப நம்ம நினைக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மன்னிக்கப்பட்ட பாவங்களை தேவன் ஒருபோதும் திரும்ப எடுத்து என்ன செய்ய மாட்டார்? அவர் சுட்டி காட்டவே மாட்டார். ஆகையினாலே பழைய காலத்தில் என்றைக்கோ நம்ம செஞ்ச தவறுகளை அவைகளை நினைத்து நினைத்து ஐயோ நான் சரியில்லை சரியில்லை அப்படி என்று சொல்லி நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறதை விட்டு விலகி, ஆண்டவர் என்னை அவர் விரும்பவில்லை, கர்த்தருக்கு நான் பிரியமான நபர் அல்ல, இப்படி நான் ஒரு மோசமான ஆள், நான் சரியில்லாத ஆள் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தோடு அவருடைய முகத்தை பார்க்க நாம் என்ன செய்யக்கூடாது? தயங்கவே கூடாது. இயேசு உங்களை நேசிக்கிறார். சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். நான் எவ்வளவு மோசமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா அவர் மன்னிப்பதுக்கு தயை பெருத்திருக்கிறார். அவங்களை என்ன செய்வார்? அவர் ஏற்றுக்கொள்ளுவார். அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே மாட்டார். அவர் அன்புள்ள தெய்வமாக இருக்கிறார், மனதுருக்கமுள்ள தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் வருகிற சமயத்தில் கெட்டகுமாரன் இயேசுவண்டையில் வந்த வேளையில் அந்த தகப்பன் என்ன செய்தான்? அன்போடு ஏற்றுக்கொண்டது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தள்ளவே மாட்டார். ஆண்டவர் நம்மை புறம் தள்ளவே மாட்டார். ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்கள்? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? நீ என்னிடத்தில் வா என்று தான் சொல்ற தவிர அவர் போ என்று சொல்லவே மாட்டார். எந்த ஒரு பாவியா இருந்தாலும், எவ்வளவு பாவத்தை செஞ்சிருந்தாலும் திரும்ப திரும்ப பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத சொல்லல. நம்ம உணர்ந்து இந்த கெட்டகுமாரனை போல நம்ம வருகிற சமயத்தில் இயேசு அவர் அன்போடு நம்மை அவர் அரவணைத்து அவர் முத்தமிடுகிற கர்த்தராக இருக்கிறார். நம்ம ஆண்டவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் எப்போது அன்புள்ள ஆண்டவராக இருக்கிறார். உங்க அப்பா விட, உங்க அம்மாவை விட, உங்க பாட்டியை விட, உங்க தாத்தாவை விட அவர் அன்பு மகா பெரியது. ஹல்லேலூயா. ஆகினால நம்ம ஆண்டவரோடு உள்ள அந்த உறவை காத்துக்கொள்வதை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். தேவனோடு உள்ள உறவை நாம் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அவரோடுள்ள உறவை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் காரியங்கள் வந்தாலும் சரி, எல்லாவற்றின் மத்திய உபத்திரவத்தின் மத்தியிலையும் நாம் கர்த்தரை துதித்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம அவருடைய கிருபையை நாம் பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய எந்த சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் பிரிக்கவே முடியாது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கரங்களா செய்து சொல்ல, ஆண்டவரே உம்மிலே நான் ஸ்திரமாக இருக்க விரும்புகிறேன், உம்மிலே நான் ஸ்திரமாக நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தருக்குள் நாம் ஸ்திரமாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே ஐக்கியத்திலே நாம் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும். ஐக்கியத்தில் கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். தேவனோட உறவிலே நம்ம என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். தேவனோடு உள்ள உறவில் மாத்திரமல்ல, நீங்கள் அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனம், சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படின்னா ஒருவரோடு உள்ளதான உறவிலே, அதாவது ஒற்றுமையிலே என்ன செய்ய வேண்டும்? ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒற்றுமையிலே மனுஷன் ஒருத்தரோடு உள்ள உறவிலே மனுஷர்கள்
மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள உறவில் என்ன செய்யணும்? ஸ்திரப்பட்டு இருக்கணும். அடிக்கடி மாமியார் மருமகளை தான் சொல்றேன்னா அதுதான் இன்னைக்கு மேஜர் ப்ராப்ளம் இல்லையா? அதுல ஸ்திரப்பட்டிருக்க உறவிலே ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டியது அவசியம். கைவித்து கேளுங்க, ஆண்டவரே என் மாமியாரோடு உள்ள உறவில் நான் ஸ்திரப்படணும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு நாளும் மாமியாருக்கு மருமகளுக்கு நாங்கள் சண்டை வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு டைரி வாங்கிக்கிங்க. வருஷ துவக்கத்திலேயே ஜனவரி 1ஆம் தேதி எழுதணும். சாயங்காலம் நீங்க படுக்க போகும், இன்றைக்கு என் மாமியாரோடு சண்டை போடவில்லை. மாமியாரோட டைரி வாங்கி வச்சுக்கணும். மாமியார் எழுதணும், இன்றைக்கு என் மருமகளோடு நான் சண்டையே போடவில்லை. 2ஆவது தேதி 2ஆம் தேதியில பார்க்கணும். 2ஆம் தேதி சாயங்காலத்துல அப்படி ஒரு வாரம் எழுதிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கக்கூடியதான ஒரு நல்ல மாமியாரா மாறணும், நல்ல மருமகளா மாறணும். கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி அந்த உறவிலே நீங்க சண்டை போடாம இருக்கணும்னு சொல்லி விரும்புறீங்க? கை வைத்து கேளுங்க, ஆண்டவரே மாமியார் மருமகள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதுபோல எந்த ஒரு இடத்துல ஆண்டவரே நான் மனுஷனோடு உள்ள காரியத்துல சண்டை வராம இருக்கணும். அதை குறித்து நீங்கள் 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6:7 நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? அப்போ ஏன் மனுஷனோடு ஒற்றுமையா இருக்க முடியவில்லை? ஏன் நாம சண்டை போடாம இருக்க முடியவில்லை? ஒருத்த பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்கல அப்படின்னா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்கிறாங்க. எல்லாருமே சுயநலம் இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் சுயநலம் இருக்கிறது. நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களோடும் அன்பாக உறவோடு கூட இருக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்ம எப்படி அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆனா அவங்களோடு நம்ம என்ன செய்ய முடியவில்லை? உறவை காத்துக்கொள்ள முடிய, உறவிலே ஸ்திரப்பட்டு இருக்க முடியவில்லை. அடிக்கடி சண்டை வருகிறது. என்ன காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்டுக்குள்ள குப்பையை தூக்கி போட்டுடுறான். என்ன சொல்றீங்க? எங்க போடாதுங்கிறீங்க. நான் போடுவேன்னு போடுறான். இப்போ உறவில் ஸ்திரமா இருக்க முடியுமா? பாஸ்டர் உறவில் ஸ்திரமா இருக்கணும்னு சொல்றீங்களே, எப்படி இருக்க முடியுமா? அதுதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? எல்லாரும் வசனத்தை எடுத்து பாருங்க. என்ன சொல்லி இருக்கிறது? நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? இன்னும் அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? அநியாயத்தை சகித்துக் ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? அப்ப அநியாயத்தை சகிக்கணுமா, நஷ்டத்தை அப்புறம் பொறுத்துக்கொள்ளும். பொறுக்கிறது எவ்வளவுதான் பொறுக்கிறது? பொறுமைக்கும் ஒரு எல்லை வேண்டாமா? அப்படிதான் நம்ம சொல்லிடுறோம். நீடிய பொறுமை, நீடிய சாந்தம். யார் அதாவது இந்த உறவிலே ஸ்திரப்பட்டு இருக்கிற விஷயத்துல யாருக்கு 100 மார்க் கொடுக்கலாம்? யாருக்கு 100 மார்க் கொடுக்கலாம்? மோசேக்குன்னு ஒரு ஆள் சொல்றாங்க. வேற யார் என்ன சொல்றீங்க? யோசேப்புக்கா? வேற யார் என்ன சொல்றீங்க? யாருக்கு? ரூத்துக்கா? பலர் தான் சொல்றீங்க. யார் என்ன சொல்றீங்க? சரியா தெரியல. நான் ஒருத்தர் சொல்றேன். மேல இருக்கார்ல, அவரு தான். வேற யாருமே கிடையாது. நீங்க நானும் பண்ற அட்டகாசம் கொஞ்சமா நம்ம பண்றதுக்கு எப்பவோ அடிச்சு கொண்டிருக்கணும் இல்லையா? தூக்கி எரிஞ்சிருக்கணும். அவர் சகித்துக் கொள்கிறார். அநியாயத்தை என்ன செய்கிறார்? சகித்துக் கொள்கிறார். நஷ்டத்தை என்ன செய்கிறார்? நம்மால் நஷ்டம் வருதா இல்லையா? அவர் நாமம் தூஷிக்கப்படுகிறது. பல சமயங்களிலே அவருடைய சபைக்கு நஷ்டம், அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மக்களாக இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் பொறுத்துக் கொள்கிறார். போட்டும் பரவாயில்ல, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே பொறுத்து போறாரு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு?
இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி சில சமயத்தை தூக்கி அப்படி கொஞ்சம் தள்ளி விட்டாலும் மறுபடியும் ஓடி வந்து என்ன செய்கிறாரு, மகனே வாமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மை கட்டி அணைக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பு, இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு. அப்போ அவர் தான் நமக்கு குட் எக்ஸாம்பிள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு, நம்முடைய தேவாதி தேவன், அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த உறவு, அவர் தான் நம்ம வைத்து உறவை மெயின்டைன் பண்றாரு, நம்ம பண்றல. அவர் தான் அன்பு, அந்த உறவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. விட்டுறக்கூடாது, அவனை விட்டுறக்கூடாது, அவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவளை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை இழுத்து கட்டி அணைத்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாமும் அதே போல என்ன செய்ய வேண்டும் என்றால், பக்கத்து வீட்டுக்காரன் அதே போல வீட்டுக்குள்ளேயே ஒருவர் செய்கிறதான அநியாயமா இருக்கலாம், ஏற்படும் நஷ்டமாக இருக்கலாம், அதை சகிக்கணும், பொறுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எத்தனை அப்படி செய்யலாம்னு சொல்லி விரும்புறீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் தேவனோடு உள்ள உறவை கர்த்தர் உங்களுக்கு ஸ்திரப்படுத்துவார். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வருமானம், உங்களுடைய ஆசீர்வாதம், நன்மைகள், பொருளாதாரம் இவைகளை ஸ்திரப்படுத்துவாராக என்று சொன்னேன். இரண்டாவது என்ன சொன்னேன்? தேவனோடு உள்ள உறவிலே உங்களையும் என்னையும் அவர் ஸ்திரப்படுத்துவாராக. மூன்றாவது என்ன சொன்னேன்? மனுஷனோடுள்ள உறவிலே கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் சபையில கூடி வரும்போது சபையில எல்லாரும், வீட்டில் சொல்லும் பொழுது வீட்டில் உள்ள எல்லாரும், சபையில் என்று சபையில் உள்ள எல்லாரும், இன்னும் வெளியிலே நீங்க வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற எல்லாரும், வேலை செய்கிற இடத்தில் உள்ள எல்லாரும். அப்படி எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய். கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். கருத்து வேறுபாடு என்ன செய்யும்? வரும். அங்கதான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. அப்போ அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, இவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்போ 5 பேர் கமிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கமிட்டியில் 5 பேருக்கு 5 விதமான கருத்துக்கள் இருக்கும். 5 விதமான கருத்து இருந்தா ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியுமா? முடியாது. அப்புறம் அதை விவாதம் பண்ணணும். இந்த ஏ சொன்னது எப்படி, பி என்ன சொன்னாரு, சி என்ன சொன்னாரு, டி என்ன சொன்னாரு, இ என்ன சொன்னாரு, இப்போ 5ஐயும் விவாதிக்க வேண்டும். விவாதித்து கடைசியில் அதுக்கு என்னன்னா ஒரு ஏகமான ஒரு முடிவுக்கு வரணும். ஏகமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அது சரியானது எது என்று ஒரு ஏக யோசனைக்கு வந்து, அந்த யோசனையில ஒருவேளை சிலருக்கு கொஞ்சம் ஒத்து போகாட்டாலும் சரி, ரைட், மெஜாரிட்டி என்ன செஞ்சிட்டாங்க, இப்போ 5ல் 3 பேரு அதுக்கு அவர்கள் ஒருமித்த கருத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா, இந்த 2 பேரும் என்ன செய்யக்கூடாது, ஓடிடக்கூடாது. இந்த 2 பேரும் அந்த பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது. நீ உன் வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன், நான் 2 பேரும் உடைச்சிட்டு போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? ரைட், இன்னைக்கு 3 பேர் அவங்க சரின்னு சொல்றாங்க, நம்ம என்ன செய்வோம்? பிரிவினை இல்லாமல் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒத்துழைப்பு கொடுக்கணும். பிரிவினைக்கு இடம் வரவே கூடாது. எந்த இடத்துலையும் பிரிவினை என்கிறது வராமல் என்ன செய்யணும்? பார்த்து கொள்ள வேண்டும். ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? புத்தி சொல்லுகிறேன். என் சகோதரரை, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று கொலோவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப மனுஷனோடு உள்ளதான உறவுக்கு பிரச்சனை என்னன்னா வாக்குவாதம். விவாதம் பண்ணலாம், ஆனா வாக்குவாதம் வரவே கூடாது. தர்க்கம் பண்ணுகிறவளாய் இருக்கவே கூடாது. வாக்குவாதம், தர்க்கம் அப்படிப்பட்டதான காரியங்கள் வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம உறவை கெடுக்கக்கூடியதான அந்த காரியங்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள கவனமாக இருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் என்னன்னா அந்த கேரக்டர் ப்ராப்ளம், குணம், கேரக்டர். நம்முடைய குணத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தது கேரக்டர், குணத்தில் ஸ்திரம். வாசித்து பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக் சாப்டர் 22 verse
32. உன் விசுவாசம் ஒழிந்து தூங்கிட்டீங்களா? போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை என்ன செய்? ஸ்திரப்படுத்து. அர்த்தம் என்ன? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்த என்றால், நீ குணத்தில் ஸ்திரப்பட்ட பிற்பாடு உன் சகோதரரை அவருடைய குணங்களிலே ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் உண்டு, என்ன தெரியுமா? மற்றவங்க எல்லாரையும் நம்ம ஸ்திரப்படுத்த வேண்டும். எல்லாரையும் ஸ்திரப்படுத்த எதுல? அவங்களுடைய கேரக்டர்ல, குணத்துல, அன்பில, விசுவாசத்துல, பண்புகளில, ஆவிக்குரிய எல்லா நிலையிலையும் மற்றவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். உன் குடும்பத்துல சாட்சியில நீ ஸ்திரப்படணும். நீ உன் ஜெப வாழ்க்கையில ஸ்திரப்படணும். நீ உன் விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டும். இப்படி எல்லா காரியங்களையும் நீ ஸ்திரப்பட்ட பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்? சகோதரரை ஸ்திரப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்த ஊருக்கு தான் உபதேசம். அவங்களுக்கு சொல்லுவோம், இவங்களுக்கு சொல்லுவோம், அக்காவுக்கு சொல்லுவோம், தம்பிக்கு சொல்லுவோம். அண்ணன்மாரெல்லாம் தம்பிக்கு சொல்றதுக்கு ரொம்ப துடிப்பா இருப்பாங்க. நீ படிச்சு நல்லா பாஸ் ஆகிட்டு என்ன, நீ நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், நல்லா செய்யணும்னு சொல்றதுக்கு 100க்கு 100 வாங்கணும். நீ 100க்கு 100 வாங்கினியா? மகன் கேட்பான், அப்பா கிட்ட கேட்பான், நீ 100க்கு 100 வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்மகிட்ட திருப்பி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஸ்திரப்படணும். இதுல குணத்துல ஸ்திரப்படணும். இன் அவர் கேரக்டர்ஸ், நம்முடைய குணத்தில் நாம் ஸ்திரப்பட வேண்டும். கை வைத்து கேளுங்க, ஆண்டவரே நல்ல குணங்களை தாங்கப்பா, அந்த குணத்துல நான் ஸ்திரப்பட வேண்டும். இந்த குணத்துல நான் ஸ்திரப்படணும், குணத்துல ஸ்திரப்படணும். ஆமென். அப்பா வந்தா பிள்ளை என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஸ்திரப்படத்தை பார்ப்பாங்க. நீ என்ன செய்யாத, டிவியை பார்க்காதே. நீங்க உங்க பிள்ளைங்கிட்ட டிவி பார்க்காதிருங்கள் என்று சொல்லும் போது, நீங்கள் டிவி பார்க்காமல் 1 வருஷம் இருக்கிறேன்னு சொல்ற ஆட்கள் நல்லா கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். 1 வருஷம் டிவியை பார்க்கணும்னா, வீட்டில் டிவி இருக்கு, இங்க கூட டிவி இருக்கு, இதை பார்க்காதங்கட்டு நான் இப்ப சொன்ன அப்படின்னு நினைச்சுக்கூடாது. அதை பார்க்க தான் செய்வோம். இதெல்லாம் டிவியை பார்க்கறதுன்னா, டிவியில உள்ளதான சினிமாவை நான் பார்க்கறது இல்லை, சீரியலை பார்க்கறது இல்லை. கடந்த 1 வருஷமா நான் டிவியில சினிமாவோ சீரியலோ பார்க்கவில்லை அப்படிங்கிறத நாட்கள். உங்க கையை, வலது கையை உயர்த்தலாமா? நல்லா உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நீங்க உண்மையை சொன்னவங்க உண்டு, பாதி பொய் சொன்னவங்க உண்டு. சில ஆட்கள் எதுக்கு வம்பு, ஆண்டவர் அடிச்சே கொண்டு போடுவாரு, அதனால நம்ம உண்மையா ஒத்துக்கிடுவோம் அப்படின்னு நீங்க கை வைத்தல. அது வரை சந்தோஷம். கர்த்தரும் கண்டார், நானும் கண்டேன். ஆனா இன்னையோடு சினிமா பார்க்கறத விடணும். சீரியல் பார்க்கறது என்ன செய்யணும்? விடணும். விட்டு அதுல ஸ்திரப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரிமோட்டை எடுத்த உடனே அது என்ன, இன்னைக்கு நீங்க போன உடனே ஒரு நல்ல சினிமா அங்க வரும். அப்ப உடனே ஞாபகம் வரணும், இன்னைக்கு ஆவியானவர் பேசி இருக்கிறார், ஆகவே நான் இதை பார்க்க மாட்டேன் என்று அதுல உறுதியோட தீர்மானம் எடுத்து, நான் சொன்ன பழைய கதைக்கு வரேன், டைரியில எழுதணும், இன்றைக்கு சினிமா பார்க்கவில்லை அப்படின்னு 1 வருஷம் எழுதி வைக்கணும். இன்றைக்கு பார்க்கவில்லை, இன்றைக்கு பார்க்கவில்லை, இன்றைக்கு பார்க்கவில்லை. என்னைக்கோ பார்த்து, ஐயோ இன்றைக்கு பார்த்து விட்டேன். அப்ப 2025 1 நாள் 2 நாள் எல்லாம் விழுந்துட்டேன். ஆனா 2026 அடுத்து எழுதும் போது அதுலயும் வெற்றி. ஆமென், அல்லேலூயா. நான் பொய்யே சொல்ல மாட்டேன். பொய் சொல்லாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாயாக. ஆராதனைக்கு கரெக்டான நேரத்துக்கு வரணும், ஜெபத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு வரணும். நம்ம குணப்படாம யாருக்கும் உபதேசமே பண்ணக்கூடாது. ஆண்டவரே நான் குணப்படணும், என் பிள்ளைக்கு நான் ஆலோசனை சொல்லணும், என் பிள்ளைகளுக்கு நான் புத்திமதி சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை ஆண்டவரே ஸ்திரமுள்ளவனாக மாற்றும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி உபவாசத்தோடு இந்த நாட்களில் கேட்டா, கர்த்தர் உங்களை அவர் சரிப்படுத்துவார், கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ஹல்லேலூயா. எல்லாருமே அவங்களை குணப்படுத்ததை பற்றி இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு விட்ட சொன்னதான் நீங்க என்ன செஞ்சீங்க? வாசித்தீர்கள். எதெல்லாம் ஸ்திரமா இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து பார்க்கும் பொழுது
லூக்கா சுவிசேஷத்துல 22 அதிகாரத்துல வாசித்து பாருங்க. 22, 21, 22, 23 வசனங்களை சொல்லி இருக்கிறது. பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். தீர்மானிக்கப்பட்டபடி மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். யாரும் இருப்பா? யூதாசும் இருக்கிறான் இல்லையா? ஆமா, எல்லா கள்ளனும் உள்ளாதான் இருக்கிறான். சொல்றாங்க, ஒருத்தர் தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். நீயாப்பா? யாருப்பா? நீயா? ஒருத்தனும் சரி கிடையாது, யாருமே சரியில்லை. அவங்க நினைத்துக் கொள்கிறார்கள் நான் சரியாக இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். நம்ம அடுத்தவங்களை விசாரிக்கிற நம்ம அவங்க ஆராய்ந்து பார்க்கணும், நான் சரியா இருக்கிறேனா? அவர்கள் தன்னை இருதயத்தை விசாரிக்கணும். அவங்க கேட்கணும், ஏய் மனுஷா, நீ சரியா இருக்கிறியா? நீ ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுவியா? அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே விசாரிக்கணும். தங்களை தாங்களே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சுய பரிசோதனை. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? தற்பரிசோதனை செய்து பார்க்க. ஆண்டவரே, நான் ஏதாவது காட்டி கொடுக்கிறவனா இருக்கிறேனா? நான் ஏதாவது உமக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனா இருக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று வேதம் சொல்கிறது. ஆராய்ந்து பார்க்கணும். அவனா இருக்கு புருஷனன், அவனா இருக்கும். இப்போ பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரசங்கத்துல இப்போ என்ன செய்வாங்க? பாஸ்டர் நல்லா போடுறாரு, அந்த பிரதருக்கு தான் போடுறாரு, அந்த சிஸ்டருக்கு தான் போடுறாரு. அப்படி இல்லாம என்ன செய்யணும்னு சொன்னா, நான் அந்த காரியத்துல சரிப்படுத்தணுமா அப்படி சொல்லி அவரவர்கள் தங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் பல காரியங்களை பேசலாம். கடைசியில ஒரு காரியத்தை நான் ஜஸ்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள் வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். எந்த பொருத்தனையையும் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் அவளுடைய புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கூடும், செல்லாதபடி பண்ணவும் கூடும். அடுத்த வசனம், அவளுடைய புருஷன் ஒரு நாளும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தானாகில் அவன் அவளுடைய எல்லா பொருத்தனைகளையும் அவள் பேரில் இருக்கிற அவளுடைய எல்லா நிபந்தனைகளையும் ஸ்திரப்படுத்துகிறான். அதை கேட்ட நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாமற் போனதினால் அவைகளை ஸ்திரப்படுத்துகிறான். இந்த வசனத்தை வைத்து மட்டும் இதை தீர்மானிக்க முடியாது. அந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்க வீட்டில் போய் பாருங்கள். ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், இப்போ மனைவி பண்ணுகிற பொருத்தனைக்கு என்னன்னா, கணவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அது சரி, நீ பண்ணணும், பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம் என்றால் தடுக்க வேண்டும், நீ பண்ணாதே என்று சொல்ல வேண்டும். அப்படி நாம் எடுக்கிற பொருத்தனையிலே, தீர்மானத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்திரப்பட வேண்டியது அவசியமா, ஸ்திரமா இருக்கணும். வாயினாலே நம்ம சொல்றோம், ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறோம், இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுகிறோம். அதுல நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சொன்ன வார்த்தையில, அதுக்கு நான் ஒரு பேர் என்னன்னா இன்டெகிரிட்டின் பேர். நாணயம் தமிழ்ல என்ன சொல்லுங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா. நாணயம்னா நம்ம கையில வச்சிருக்கிற காசுக்கு பேர் நாணயம் சொல்லுவாங்கல்ல, 50. இது நாணயம் அப்படி. இன்டெகிரிட்டி. அவன் ரொம்ப நாணயமான ஆளையா, சொன்னது மாதிரி. எத்தனை மணிக்கு வருவேன்னு அவன் என்ன செய்வான்? கரெக்டா வருவான். இதுல பணத்தை இப்ப கொடுத்துருவேன் என்றால் அவன் கொடுப்பான், இதை செய்வேன் என்றால் அவன் செய்வான். அந்த வேலையை நம்ம கொடுத்தா அந்த பொறுப்பில் அவன் தவறாமல், கடமை தவறாமல் அந்த பொறுப்பில் அவன் செய்கிறவனா இருப்பான். இந்த பெயர் வாங்குறதுல நம்ம ஸ்திரமா இருக்கணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதுக்கு பெயர் தான் ஆங்கிலத்தை இன்டெகிரிட்டின்னு பேரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாணயம் உள்ள மக்களா இருக்கணும், சொல்ல காப்பாற்றணும். ஆமென். ஆண்டவருக்கும் முன்பாகவும் நாணயம், மனுஷனுக்கு முன்பாகவும்
நாணயம் உள்ள மக்களாக இருக்க வேண்டும். அதில் ஸ்திரமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம குடும்பத்தில், நம்முடைய வீடும், நம்முடைய ராஜ்யமும் ஸ்திரப்பட்டு இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ரெண்டாவது, தேவனோடுள்ள உறவிலே நாம் ஸ்திரப்பட்டிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவது, மனுஷனோடுள்ள உறவிலே நாம் ஸ்திரப்பட்டிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நான்காவது என்ன சொன்னேன்? நம்முடைய குணத்திலே நாம் ஸ்திரப்பட்டிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஐந்தாவது என்ன சொன்னேன்? நம்முடைய நாணயம், நம்முடைய வாக்கிலே ஸ்திரப்பட்டிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, என் வாழ்க்கை ஸ்திரமுள்ளதாக இருக்கட்டும், என் வாழ்க்கை ஸ்திரமுள்ளதாக இருக்கட்டும். ஸ்திரத்தன்மை வேண்டும் என்று சொல்லி கருத்தை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, நான் அசையும், என்னுடைய வாழ்க்கை ஒரு நிலைவரம் இல்லாமல் இருக்கிறது, நிலைவரமான ஆவியிலே புதுப்பியும் என்று சொல்லி தாவீது இன்றைக்கு 51ஆம் சங்கீதத்திலே அவனுடைய ஜெபத்தை குறித்து நாம் படிக்கிறோமே. கைவிட்டு கேளுங்க. ஆண்டவரே, ஒரு நிலவரமான ஆவியை தாரும், என் இருதயத்தை நீ ஸ்திரப்படுத்துவீராக. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய நீதியில என்னை ஸ்திரப்படுத்துவீராக, இந்த கிருபையில என்னை ஸ்திரப்படுத்துவீராக, இந்த சபையில என்னை ஸ்திரப்படுத்துவீராக. ஓ, என்னுடைய குணங்களிலே என்னை ஸ்திரப்படுத்துவீராக, உம்மோடுள்ள உறவிலே என்னை ஸ்திரப்படுத்துவீராக, விசுவாசத்திலே என்னை ஸ்திரப்படுத்துவீராக, அன்பிலே என்னை ஸ்திரப்படுத்துவீராக, என் வருமானத்திலே என்னை ஸ்திரப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஓ, என் குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானம் ஸ்திரமாய் இருக்கணும் வேண்டும், அதுக்கு உதவி செய்யுங்க. அடிக்கடி சண்டை வருகிறது, நான் பொறுத்து கொள்ளும்படி, சகித்து கொள்ளும்படி எனக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. Glory to God. பரிசுத்த கூட்டம் நாடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, வேளையில் ஆடி யான் நெஞ்சம் வாரீரோ, அரூபியே வேளையில் ஆடி யான் நெஞ்சம் வாரீரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா பாவினேச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவினேச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. கைகளை உயர்த்தி பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே வேளையில் வாரீரோ, அரூபியே வேளையில் ஆடி யான் நெஞ்சம். கர்த்தரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.